இந்த கூட்டத்துடைய நோக்கம் நாம் நிதியை கேட்கவில்லை, மெட்ரோவிற்கான நிதியை கேட்கவில்லை. அவன் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். எப்படி என்றால், சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு இந்த மோடி அரசு நிதி கொடுக்கவில்லை. 1 ரூபா 2 ரூபா இல்ல, கோயம்புத்தூருக்கு வெறும் 6000 கோடி தானே. ஆனால் 2வது திட்டமாக சென்னையில் செயல்படுத்தப்பட்ட பூந்தமல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை ஏற்றப்பட்ட திட்டத்திற்கு 60,000 கோடி ரூபாய் அதை தன் சொந்த காசில் போட்டு முடித்து காட்டியவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் கோவை அதிகம் வரி செலுத்துவதில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம். வளர்ந்த மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். இந்தியா ஒரு வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமே தமிழ்நாடு தான். அதை வழிநடத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆக நாம் செலுத்துகின்ற வரியை பெறுகின்ற ஒன்றிய அரசு, நாம் கோவைக்கு செல்கின்றோமே, அங்கு மக்கள் கோரிக்கை வைத்து தேர்தல் நேரத்தில் நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னோமே, நம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பதை சொல்லி வாக்குகளை கேட்டு அந்த வாக்குகளை பெற்றார்களே, அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கூச்சமே இல்லாமல் இங்கு வந்து எதை இப்பதான் புதுசா இயற்கை வேளாண்மை வளர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை துறையில் இந்தியாவில் முதலிடம் என்ற அளவிற்கு அதை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆகையால் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, பாரத பிரதமர் மோடி அவர்களே, அடிமை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களே, நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதலை மட்டும் தாருங்கள். எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவார்கள். நீங்கள் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி தரவில்லை என்பதற்காக திட்டத்தை நிறுத்தவில்லை. அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டு செயல்படுத்தினார்கள். அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய ஒப்புதல் மட்டும் தந்தால் போதும். எங்கள் உரிமைகளை எங்கள் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் காப்பாற்றுவார்கள், நிறைவேற்றுவார்கள். கோவைக்கான திட்டங்களை தருவார்கள். இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம், தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் வளர்ச்சியில் முதலிடம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை தந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைவரும் துணை நிற்போம் என்பதை சொல்லி, புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே, வஞ்சிக்காதே தமிழ் மக்களை வஞ்சிக்காதே. கல்வி நிதி மறுப்பு, பேரிடர் நிதி கைவிரிப்பு, 100 நாள் ஊதியம் நிறுத்தி வைப்பு, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டமும் தடுப்பு. தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு. கோவையை புறக்கணிக்காதே. கூடாதா கோவை மண்ணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா? கோவை மண்ணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா? தடுக்காதே மெட்ரோவை தடுக்காதே. சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே. அனுமதி கொடு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு. வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே.